டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் வந்து தேங்க்யூ. எல்லாரும் வயசை சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு 42 வயசுல தான் பர்த்டே கொண்டாடி இருக்காங்க. அது ஒரு காரணம். நான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்து ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பத்துல வளர்ந்தேன். ஆனா படிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆசை, நம்மளும் எப்படியாச்சும் நல்லா வந்துடணும், பெருசா வந்துடணும் அப்படின்னு ஆசை. சரி, படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது வேலை வந்து பெருசா இல்லை. கிராமத்துல பொதுவா என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டு வேலைக்கு போறது, நெல்லடிக்க போறது, கரை போட போறது, அந்த மாதிரி வேலை. அதை விட்டா கொத்தனார் வேலைக்கு போகணும், அதே விட்டா லாரி வேலைக்கு போகணும், இது இல்லைன்னா பஞ்சு மில். கிராமத்துல தான் வேலை கிடைக்கும். அப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வேலைக்கு போயாச்சு. ஒரு 13 வருஷம் ஹோட்டல் வேலை பார்த்தாச்சு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா துணி பவுடரு, சோப்பு இதுவும் சேல்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் டீச்சர் வேலைக்கும் போய் பார்த்தாச்சு. ஆனா எதுலையுமே என்னோட வாழ்க்கை மாறல. அப்ப நான் வாய்ப்பை தேடினேன். அப்ப அந்த வாய்ப்பை தேடிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் செந்தில் வேலர் டைமண்ட் டைரக்டரா இருக்காரு, அவரோட அப்ளைன், அவர் தான் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவருக்கு வாங்க, நீங்க ரொம்ப உழைக்கிறீங்க, வெஸ்டேஜ்னு ஒரு கம்பெனி இருக்கு, இதை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும், லைஃப்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் கிராமம் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தா பாடாலூர், அந்த பக்கத்துல ஒரு டீ கடையில இருந்து அவரும் என்னோட பெரியப்பா சசிகுமார், அவர் 2 பேரும் சேர்ந்து அந்த வாய்ப்பை சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த வாய்ப்பை பத்தி அவங்க சொன்னாங்க. எல்லாரும் எப்படி கேட்டீங்கன்னு தெரியல, அவர் என்னை பார்த்து பேசும்போது சீரியஸா கேட்பேன், அவர் குனியும் போது பயங்கரமா கிண்டல் அடிச்சு நக்கல் பண்ணேன், பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 மணி நேரம் என்ன சொன்னாலும் நான் சேரதா இல்லை. கடைசி என்ன பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு போயாச்சு. ஒரு 6 மாசமா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஃபோன் எடுத்துருவேன். ஃபோனை வந்து நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். ஃபோன் எடுத்ததுனால அப்பப்போ இந்த பிஸ்னஸ் பற்றி சாரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரி, வீட்டுக்கு தானே வாங்க சொல்றாங்க, வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பிடிவாதமா இவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு பொருள் வாங்க, சோப்பு பேஸ்ட் டீ. சரி, பொருளை வாங்கினா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கி நானும் யூஸ் பண்ணேன், அவங்களும் விட்டுட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணாங்க, எப்படி இருக்கு பொருள் அப்படின்னு கேட்டாங்க. கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியாச்சும் விட்டுருவாங்கன்னு பார்த்தேன், விடல, இல்லை நீ திரும்ப யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோப்பு பேஸ்ட் டீ ப்ரஷ் கொடுத்துட்டாங்க. எங்க விட மாட்டாங்க போல் இருக்கு. சரி, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணேன். நான் அந்த பவுடர் சேல்ஸ் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வருவோம், அப்படியே வேர்த்து போய் கருகருன்னு இருக்கும். வந்து அந்த சோப் போட்டு குளிக்கும் போது அந்த அழுக்கு நல்லா போணுச்சு, பளிச்சுன்னு போயிடுச்சு. ஸ்கின்னு பார்த்தா பளிச்சுன்றது, அழுக்கு நல்லா போயிருந்தது. ஓ பரவாயில்ல, அவங்க சொன்னது கரெக்ட் தான். பேஸ்ட் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்தது. அப்போ பொருள் நல்லா இருந்தது. இந்த விஷயத்த என்ன பண்ணேன், நல்லா இருக்குங்கிறத நம்ம சோப்பு பவுடர் விற்கிறோம், இதையும் 4 பேருக்கு இந்த பொருளை கொடுக்கலான்னு பொருளை வாங்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி என் பேச்சு கேட்டு ஒரு 4 குடும்பம் வாங்கினாங்க. அதுக்கு ஒரு 565 ரூபாய் பணம் வந்துச்சு. அப்போ சொன்னா பணம் வருது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சோதனையை ஒருத்த கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என் கூட பிறந்த தம்பி பக்கத்துல தான் இருக்கான், சோப்பு வாங்கடா அப்படின்னா போட, அவன் சண்டைக்கு வரான்னு ஒய்ஃபை சொல்லிடுறோம், வாங்க மாட்டேங்கிறான். எங்க சித்தப்பா வந்து டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், ஏபியில் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா அவரும் வாங்க மாட்டேங்கிறாரு. எங்க மாமா என்ஜினியர், அவரும் வாங்க மாட்டேங்கிறாரு. இப்படி யாருமே வாங்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில டைம்லாம் அழுக வர மாதிரி கூட இருக்கும். என்னடா சொன்ன பொருள் கூட வாங்க மாட்டேங்கிறாங்களே, வீட்டுக்கு பொருள் வாங்கினா காசு தரேன்றாங்க, ஏன் இது கூட புரிய மாட்டேங்குது. அப்போ செந்தில் வேளாண் சார் சொல்லுவார், நான் இது மாதிரி சொல்லுவேன், சார் இது மாதிரி சொல்றாங்க சார், என்ன சார் பண்றாங்க, நீங்க தொடர்ந்து மீட்டிங் ட்ரைனிங் வாங்க, கத்துக்குங்க, கத்துக்கிட்டு சொல்லுங்க, கேட்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் டெய்லி மீட்டிங் ட்ரைனிங்னா எங்க இருந்தாலும் போயிடுவேன். அப்ளைன் வராங்களோ வரலையோ அதெல்லாம் இல்லை, நான் போய் நிற்பேன். நான் போய் இப்படி கத்துக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படியே படிப்படியா சேர ஆரம்பிச்சாங்க. அது மூலயமா டைமண்ட் டைரக்டர் முடிச்சேன். முதல் மாசம் பாத்தீங்கன்னா 7 ரூபாய் வருமானம் வந்துச்சு. இன்னைக்கு அதிகபட்சமா 71,458 ரூபாய் வருமானம்.
ஊட்டி கொடைக்கானல் கூட நான் போனது கிடையாது. ஆனா ஆசை இருந்தது. ஆனா இந்த வெஸ்டீஜ் மூலயமா 3 தடவை வெளிநாட்டை ஃப்ரீயா போய் சுத்தி பார்த்தேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டர்ஸ் கே சரவணன் சார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் சார். இவங்க வந்து நாங்க ஸ்டார்டிங்ல பிசினஸ் பண்ணும்போது மாசம் மாசம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படியே நாங்க அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வர ஆரம்பிச்சோம். அதோட விளைவு 3 ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிச்சுது. திரும்ப என்ன பண்ணீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டர் செந்தில் சார் வந்து அவரு கூட நான் கை கோக்க ஆரம்பிச்சு சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதோட விளைவு தான் இப்போ உங்க முன்னாடி 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிசையர் கார் வந்து. நிறைய பேர் நினைக்கலாம் என்னோட ஒரு கார் வாங்கிறதுக்கு எக்ஸைட்மெண்ட் கூட தெரியலையே அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. எனக்கு உண்மையிலே ஹாப்பியா இருக்கிறதே தெரியாது. என் ஒய்ஃபு கூட திட்டுவாங்க, அப்படின்னா என்ன மனசு சந்தோஷமா இருக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா நான் வளர்ந்தது அப்படி, அதனால எனக்கு ஹாப்பி கூட தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரியுது. ஆமா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ கார் அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு சாதாரண நபரா இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நின்று பேச வச்சிருக்கிறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் அப்ளை டாப் அப்ளை பாத்தீங்கன்னா டபுள் கிரவுண்ட் டைரக்டர் மிஸ்டர் ஏஆர் முகமது ஃபாரூக் சார். அது மட்டும் இல்லை, நம்மளோட சூப்பர் ஸ்டார் சுதாகர் சார். நான் உட்கார்ந்து இருக்கும் போது கூட நான் 10ஆவதுல கிரிக்கெட் விளையாடும் போது எப்படி நான் இமேஜினேஷன் பண்ணி பாலெல்லாம் அடிச்சோன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஆமா, நான் அப்படிதான் விளையாண்டுருக்கேன். நான் வந்து விளையாட பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுவேன். சொல்ற சைட்லாம் 6 அடிப்பேன், அப்படிலாம் விளையாடுவேன். அப்படின்னா அந்த அளவுக்கு இமேஜின் பண்ணி விளையாடுவேன் கனவு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த லீடரா நிப்பாடி இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஓகேங்களா, பர்த்டே அப்படின்னு கார் பர்த்டே நம்மளோட பர்த்டே. அப்போ இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்துக்கு இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தை நமக்காக கொண்டு வந்த நம்மளோட மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட மிஸ்டர் பாலி சார் அவர்களுக்கும் தீபக் சார் அவர்களுக்கும் கன்வர் சார் அவர்களுக்கும் இவங்க இந்தியாவுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட காட் ஃபாதர் டாக்டர் RS ராஜன் சார். அவருக்கு இந்த தமிழ்நாட்டை கொண்டு வந்தாரு. தமிழ்நாட்டுக்கே பரப்பொலியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம கம்பெனியோட ட்ரெயினர் AS சார் மிஸ்டர் பாசா சார். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த திருச்சி பிரான்ச்சை யாரெல்லாம் 6ல இருந்து 1 வருஷம் தொடர்ந்து யூஸ் பண்றாங்களோ அவங்களாம் கார்ல வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முடிவு பண்ணினேன், அதே மாதிரி தொடர்ந்து அந்த திருச்சி பிரான்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்ன மாதிரி நான் கார் எடுத்துட்டேன். ஒரு மீட்டிங் ட்ரைனிங் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் என்னோட பீப்புள் வரவங்களை எப்படி கனெக்ட்